வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ், அந்த கோஆப்ரேட்டிவ் புக்ஸ் கூடிய கண்டென்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். செகண்ட் யூனிட் பார்த்துக்கிட்டோம். அதோடைய கண்டினியூஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பணியாளர்களின் விடுப்பு, ஊதியம் மற்றும் இதர அலுவலக பணிகளை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிரிவு நிபுணத்துவ தொடர் அணி அல்லது அலுவலக தொடர் அணியாகும். ஆக்சுவலாக 2 அணி பார்த்துருந்தோம். ஓகேங்களா, நிர்வாக அணி அப்புறம் நிபுணத்துவ தொடர் அணின்னு சொல்லி. நிர்வாக அணி அப்படின்றது என்ன அப்படின்றப்போ நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருந்தோம். மேலாளர்லேருந்து கீழ்மட்ட பணியாளர்களை நிர்வாகங்களை வந்து அந்த இதை அவங்கள நிர்வகிக்கிறது, அவங்களுடைய அதிகாரங்களை கொடுத்து அவங்களுடைய பணிகளை சிறப்புடன் செய்கிறதுக்காக தான் நிர்வாக அணின்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நிபுணத்துவ அணி அப்படின்றது என்னது அப்படின்னா பணியாளர்களோட விடுப்பு, ஊதியம், இதர அலுவலக பணிகளை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட பிரிவு தான் இந்த நிபுணத்துவ தொடர் அணி அல்லது அலுவலக தொடர் அணின்னு சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட ஒரு மக்கள் தொகுதியை குழு என்கிறோம். அதாவது குழு அப்படின்ற எதை சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் நிறைய பேர் இருந்தால் அது குழு கிடையாது. மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவங்க எல்லோரும் ஒரே முடிவை எடுக்கிறாங்கள, அதுக்கு பேர் தான் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, குழுமறைகளின் வகைகள் எத்தனை அப்படின்றப்போ 3ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, குழுமறைகளின் வகைகள் வந்து 3. ஒரு நிறுவனத்தின் பிரச்சனை தொடர்பான முடிவை எடுக்கும் உரிமையையும் அந்த முடிவை செயல்படுத்தும் பெற்று இருக்கும் குழுவிற்கு அடுக்குமுறை குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தோட பிரச்சனை தொடர்பான முடிவை எடுக்கும் உரிமையையும் அந்த முடிவை செயல்படுத்தும் உரிமையை பெற்றிருக்கும் குழு தான் அடுக்குமுறை குழுன்னு சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத கொண்டு வர குழு தான் அடுக்குமுறை குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு உருவாக்கப்படும் குறிப்பிட்ட பணியை முடிக்க கடமை பெற்று இருக்கும் குழு என்பது முறைப்படியான குழு ஆகும். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு பிரச்சனையை தீர்க்கிறது அடுக்குமுறை குழு, நிர்வாகம் பண்ணுறது நிர்வாக குழு, அது மாதிரி அந்த லீவ் போடுறது, அவங்களோட சேல்ரி அந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறது நிபுணத்துவ தொடர் குழு. அந்த மாதிரி ஒவ்வொரு குழு பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி முறைப்படியான குழு அப்படின்றது எதுனா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்படும் குறிப்பிட்ட பணியை முடிக்க கடமை பெற்றிருக்கும் குழு தான் முறைப்படியான குழு. இப்போது டெய்லி ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். அந்த மொத்த நிறுவனத்துக்குமே ஒரு பெரிய கோல் இருக்கும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கோல்ஸ் இருக்கும்னு சொன்னோம். குறுகிய கால திட்டங்கள் மாதிரி இருக்கும். அந்த இதை அச்சீவ் பண்ணணும், அதை கரெக்டாக அந்த செயல்படுத்தணும் அப்படின்ற குழு தான் அந்த முறைப்படியான குழு. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக உருவாக்கப்படும் குறிப்பிட்ட பணியை முடிக்க கடமை பெற்றிருக்கும் குழு தான் முறைப்படியான குழு. ஒரு நிறுவனத்தில் நிரந்தரமாக செயல்படும் குழுவிற்கு நிரந்தர குழு. ஓகேங்களா, ஒரு நிறுவனத்தில் எப்பயுமே இந்த குழு இருக்கும் அப்படின்றப்போ அது நிரந்தர குழுன்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு இல்லை குறிப்பிட்ட காரணத்திற்காக ஒரு குழு நியமிக்கப்படுமாயின் அதற்கு தற்காலிக குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நிரந்தர குழு, எப்பயுமே இந்த நிறுவனம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து லாஸ்ட் வரை இருக்கிற குழு நிரந்தர குழுன்னு சொல்கிறாங்க. அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வரப்போ திடீர்னு ஒரு கமிட்டி போடுவாங்க, ஏதாவது லாஸ் ஆகிறப்போ ஒரு கமிட்டி போடுவாங்க, அது ரொம்ப பெரிய கெயின் கிடச்சப்போ அதை ஒர்க்கு வந்து அதிகமாக இருக்கிறப்போ அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு குழு போடுவாங்க. இந்த மாதிரி திடீர்னு ஒரு குழு உருவாக்கி அது குறுகிய காலத்துக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி குழுக்களை வந்து தற்காலிக குழுன்னு சொல்கிறாங்க. கூட்டுறவு சங்கம் தன் பணியினை செவ்வனே செய்ய தகுதி வாய்ந்த மேலாண்மை இன்றியமையாததாகும். அதாவது கூட்டுறவு சங்கம் வந்து அவங்களோட பணியை வந்து கரெக்டாக செய்யுது அப்படின்றப்போ அதுக்குரிய தகுதி தான் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் மேலாண்மைன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. மேலாண்மைன்ற தகுதி ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டுறவு குழு வந்து அதோட பணியை கரெக்டாக செய்யணும்னா எது ரொம்ப முக்கியம்னா மேலாண்மை, இன்றியமையாதது. அமைப்பு முறையானது கூட்டுறவு சங்கம் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற அளவில் அமைதல் வேண்டும். ஓகேங்களா, அவங்க தொழில் செய்கிறதுக்கு ஏற்றாப்புல அந்த அமைப்பு முறை, அந்த குழு முறை வந்து அமையணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பணியாளர் நியமனம். இது வரைக்கும் வந்து திட்டமிடுதல் பார்த்தோம், அமைத்தல் பார்த்தோம். 3rd வந்து பணியாளர் நியமனம். ஒரு குறிப்பிட்ட பணிக்கு பொருத்தமான நபரை தேர்ந்தெடுத்து நியமனம் செய்வதையே பணியாளர் நியமனம். ஓகேங்களா, பணியாளர் நியமனம் அப்படின்றப்போ நம்ம வேலைக்கு ஆள் தேர்ந்தெடுக்கிறது மாதிரி. அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒர்க்குக்கு வந்து அதுக்குரிய குவாலிஃபிகேஷன், அதுக்குரிய அவங்களுக்கு இன்னென்ன குவாலிட்டிலாம் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்போம். அது மாதிரி வேறு ஒர்க்குக்கு வேறு மாதிரி குவாலிஃபிகேஷன், வேறு மாதிரியான திறமைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட பணிக்கு இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்குன்னு சொல்லி அந்த அப்பாயிண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் பணியாளர் நியமனம். ஓகேங்களா, பணியாளர் நியமனம் பற்றி வரைவிலக்கணம் கொடுத்தவர் யார் அப்படின்னா ரஸ்தம் தாவர் அப்படின்றவர். இப்போ இருக்க டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், யூபிஎஸ்சி ஆகட்டும்,
ஒர்க்கு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அது வந்து ஒர்க்கு கிடைக்குதுன்றப்ப அது ஒரு பணியாளர் நியமனம். அப்போ அவரை எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க? குரூப் 4னா எக்ஸாம் முறையில், குரூப் 2னா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும். மாதிரி குரூப் 1 அப்படின்றப்ப அது மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும், இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கு ஏற்றாப்புல இன்டர்வியூ, எக்ஸாம் எல்லாம் வச்சு செலக்ட் பண்ணி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது தான் பணியாளர் நியமனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி சொன்னவர் யார் அப்படின்றப்போ அதுக்கு பணியாளர் நியமனத்துக்கு மீனிங் சொன்னவர், வரைவிலக்கணம் கொடுத்தவர் யாருன்னா ரஸ்தம் தாவர் அப்படின்றவர். ஓகேங்களா? பணியாளர் நியமனத்தின் முக்கியத்துவம் என்பது ஆப்ஷன் 4 ஆ மற்றும் இ சரி. அதை மட்டும் பார்த்துடலாம். நிறுவனத்தின் வளங்களை பயன்படுத்துவது, இலக்குகளை அடைவது, உற்பத்தி திறனை அதிகரிப்பது, பணியாளர் சுய மேம்பாட்டை உண்டாக்குவது. இது ரெண்டுமே பணியாளர் நியமனத்தோட முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க. பணியாளர்களை விஞ்ஞான ரீதியாக தேர்ந்தெடுத்தால் மட்டுமே ஒரு நபரிடம் குறிப்பிட்ட சிறப்பு அம்சங்கள் அனைத்தும் உள்ளனவா என அறிய முடியும். இப்போ எந்த மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க பணியாளர்களை? இப்போ விஞ்ஞான ரீதியாக. ஓகேங்களா? சயின்டிஃபிக் மெத்தடுன்னு வச்சுக்கோங்க. சயின்டிஃபிக்கலாக அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்றத அந்த முறையில் நம்ம யோசித்து ஒரு ஒர்க்கர்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? விண்ணப்பதாரரின் திறமை முழுவதும் அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படுவது எழுத்து தேர்வு ஆகும். ஓகே, நம்ம ஒரு ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுறவங்கன்னா நம்ம தான் விண்ணப்பதாரர், நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்மளை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு நிறையா முறைகள் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவங்களோட திறமை ஃபுல்லாமே அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படும் அப்படின்ற ஒரு செயல்முறை தான் எழுத்து தேர்வு. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன், அதுதான் எழுத்து தேர்வு. விண்ணப்பதாரரின் பேச்சு திறமை, அறிவு கூர்மை, மனதில் எண்ணியுள்ள குறிக்கோள் ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்கு நேர்முகத் தேர்வு. திறமையை அறிவதற்கு எழுத்து தேர்வு, அவங்களோட பேச்சு திறமை, அவங்களோட நாலேஜு, அவங்க வந்து என்ன கோல் வச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, என்ன ஒரு மைண்ட் செட்டில் இங்கே வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம வைக்கிற தேர்வு தான் நேர்முகத் தேர்வு. ஓகேங்களா? அதாவது இன்டர்வியூஸ். பணியாளர்களை விஞ்ஞான ரீதியாக தேர்வு செய்வது என்பது, அப்போ விஞ்ஞான ரீதி அப்படின்றப்போ எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு மற்றும் மதிநுட்ப தேர்வு, நாட்டத் தேர்வு, இது 4மே சேர்ந்தது தான் விஞ்ஞான ரீதியாக நம்ம தேர்ந்தெடுக்கும் முறைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு, மதிநுட்ப தேர்வு, நாட்டத் தேர்வு. ஓகேங்களா? நாட்டத் தேர்வுன்றப்போ அவங்களோட விருப்பங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது. மதிநுட்ப தேர்வு நாலேஜ் தான், நாலேஜ் சம்மந்தமான ஒரு எக்ஸாம். நேர்முகத் தேர்வுனா இன்டர்வியூ, எழுத்து தேர்வுனா எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களின் திறமையை வெளிப்படுத்த கடைபிடிக்கப்படும் கருவியை பயிற்சி அளித்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒர்க்கர்ஸ் தேர்ந்தெடுத்துட்டோம், உடனே அவங்களுக்கு ஒர்க் கொடுத்தா கரெக்டாக பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் அவங்க ஒர்க்கே பண்ணலை. இப்போ தான் அவங்க குவாலிஃபிகேஷன், அவங்களுடைய நாலேஜ் தான் நம்ம செக் பண்ணி அவங்கள ஓகே அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு எடுத்துட்டோம். ஆனால் நம்மளுக்குரிய ஒர்க் மெத்தட்னால் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ப்ராக்டிக்ஸ். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்கள்ல, அதுதான். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் பயிற்சி அளித்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களின் திறமையை வெளிப்படுத்த கடைபிடிக்கப்படும் கருவியை பயிற்சி அளித்தல். பணியாளர்களின் பணியின் தரத்தினை அவர்களுக்கான இரகசிய கோப்புகள் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ ஒரு ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு தனித்தனியாக வந்து அவங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி இவங்க இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இதில் ட்ரெயினர், இவங்க இதில் நல்லா ட்ரெயின் ஆகியிருக்காங்க, ஸோ இந்த ஒர்க்கு இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் ஒரு டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணி அது மூலமாக வந்து பணியாளர்களோட திறமை வந்து பாதுகாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கூட்டுறவு நிறுவனங்களின் செய்தி விளக்கம் என்பது எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னா, செய்தி விளக்கம்ன்றது 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இயக்குதல். ஓகேங்களா? பணியாளர் நியமனம், அதுக்கடுத்து இப்போ இயக்குதல் பார்க்கலாம். மேலாண்மையில் இயக்குதல் பணிக்கு வரைவிலக்கணம் வழங்கியவர் வந்து தியோ ஹைமன். ஓகேவா? இயக்குதல் பற்றி சொன்னவர் யாருன்னா தியோ ஹைமன் அவர்கள். என் தலைவர் தான் செய்ய வேண்டிய தன் கீழ் உள்ள பணியாளரிடம் அதனை செய்யுமாறு உத்தரவிடுவது உரிமை ஒப்படைப்பு. ஓகேங்களா? ஒரு ஹெட் பொசிஷனில் இருக்கவங்க நம்ம கீழே இருக்கவங்க கூட இதை செய்ய அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னதுன்னா உரிமை ஒப்படைப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது செய்தி தொடர்பு முறைகள் மற்றும் வகைகள். ஓகேங்களா? செய்தி தொடர்பு என்பது கம்யூனல் அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. செய்தி தொடர்பு அப்படின்றது எந்த முறையிலேருந்து வந்ததுன்னா கம்யூனல் அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்தது. சமமான செய்தி, மேல்நோக்கி செல்லும் செய்தி, கீழ்நோக்கி வரும் செய்தி, எழுத்து மூலமான செய்தி, வாய்ச்சொல் செய்தி, முறைப்படி இல்லாத செய்தி, முறைப்படியான செய்தி என்பவை செய்தி தொடர்பின் வகைகள்.
செய்தி தொடர்புன்றது லத்தீன் மொழிச்சொல், கம்யூனல் அப்படின்ற லத்தீன் மொழிச்சொல்லேருந்து வந்தது. எந்த வகையான வகைகள் இருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்தல். நிறுவனத்தில் உள்ள எல்லா பிரிவுகளையும் ஒன்றாக இணைத்து செயல்படுத்துவதையே ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக நிறுவனத்தில் இருக்க எல்லா பிரிவுகளையுமே ஒன்றாக இணைத்து, நிறைய குழுக்கள் இருக்குது, நிறைய அணிகள் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற குழு தான் ஒருங்கிணைப்பு குழு, அதை தான் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. முனி என்பவர் மேலாண்மை பணியில் ஒருங்கிணைத்தல் பணிக்கு வரைவிலக்கணம் கொடுத்துள்ளார். அதாவது இந்த ஒருங்கிணைத்தல் பணிக்கு வரைவிலக்கணம் கொடுத்தவர் வந்து முனி அப்படின்றவர். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே திட்டமிடுதல் ஆகட்டும், அமைத்தல் ஆகட்டும், அது பிறகு பார்த்தா செய்தி தொடர்பாகட்டும், இயக்குதல், ஒருங்கிணைத்தல், பணியாளர் நியமனம், இப்படி எல்லாத்துக்குமே வரைவிலக்கணம் சொன்னவர் யாருன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆரம்ப நிலையிலிருந்து கடைபிடிக்க வேண்டும். நேரடி தொடர்பு நிரந்தர பணியாக இருக்க வேண்டும். நெகிழ்ந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. இவைகள் எதன் கொள்கைகள்? ஸோ கொள்கைகளை கொடுத்துட்டாங்க. இது எதோட கொள்கை அப்படின்றப்போ ஒருங்கிணைப்போட கொள்கை. இப்போ நம்ம அந்த ஹெட்டிங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைப்போட கொள்கை. ஓகேங்களா. ஸ்டார்டிங்லேருந்து அவங்க ஒருங்கிணைப்பாக இருக்கணும், அவங்ககிட்ட டைரெக்டாக நம்ம தொடர்பு வைக்கணும், நிரந்தர பணியாக இருக்கணும், அதாவது நிரந்தர குழுன்னு சொல்லி ஒன்று பார்த்தாலும் அப்போ இந்த ஒருங்கிணைத்தல்ன்றது நிரந்தர குழுவாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இதோட கொள்கைகள் பார்த்துக்கோங்க. மேற்பார்வையாளர் தனிப்பட்ட தொடர்பு, முடிவெடுத்தல், தொடர்பு அதிகாரி அமைப்பு முறை ஆகியவை எந்த மேலாண்மை பணியின் தொழில் நுணுக்கங்கள்னால் ஒருங்கிணைத்தல் தான். ஓகேங்களா. மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் அப்படின்றது அவங்கள ஒருத்த ஒர்க்கையும் பார்த்து ஒருங்கிணைக்கிற, இந்த ஒர்க்கு இவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு சொல்லி ஹெட் பொசிஷனில் சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒர்க் வாங்குறது மாதிரி மேற்பார்வையாளன்றப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சூப்பர்வைசர் கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவருமே ஒருங்கிணைப்பில் சேர்ந்தவங்க தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒருங்கிணைப்போட நுணுக்கங்கள், ஒருங்கிணைத்தலோட தொழில் நுணுக்கங்கள்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனத்தின் பணிகளை திட்டமிட்ட நேரத்தில் நிர்ணயித்த தரத்தில் நடைபெறும் வகையில் ஒழுங்குபடுத்தும் பணியை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்றப்போ அதை வந்து கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு திட்டமிட்ட நேரத்தில் நிர்ணயித்த தரத்தில் நடைபெறும் வகையில் ஒழுங்குபடுத்தும் பணியை தான் கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அதை தான் கட்டுப்படுத்துதல்னு சொல்கிறாங்க. கட்டுப்படுத்துதல் அந்த ஹெட்டிங் தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஓகே, கட்டுப்படுத்துதல் சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா கண்டென்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். எல்லா வரைவிலக்கணம்க்குரியவங்க யாருன்னு சொல்லி கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த கட்டுப்படுத்தல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.